அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? நம்ம முன்னாள் அமைச்சர் நேரு மேல ஜூன் 5ஆம் தேதி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையினர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை வந்து ரொம்ப நாளா கெஞ்சிட்டு இருந்தாங்கல்ல தமிழ்நாடு அரச பார்த்து, இந்த நேரு மேல எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்ப நடந்திருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவ போட்டிருக்காங்க. வர ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் நேரு மேல எந்த கடுமையான நடவடிக்கையும் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் எடுக்கக்கூடாது, அதாவது கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்த்துருவோம். அதே மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி இருக்கார் இல்லையா, அவரு இந்த தாவேக அரசு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த நேரத்துல தாவேக அரசு தரப்புல இருந்து ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. அதாவது நம்ம செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு செய்ய அனுமதி கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்த்துருவோம். தாவேக அரசு ஆட்சி அமைஞ்சதுல இருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிலிண்டர் கொடுக்குறோம்னு சொன்னோம், இலவசம் அது தரோம் இது தரோம்னு சொன்னோம். அத மாதிரி விஷயங்கள்ல இந்த தாவேக அரசு ஃபோக்கஸ் பண்ணவே தேவையில்ல. மக்கள் வந்து அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா மக்கள் வந்து பெருசா கோச்சிக்கிட்டு தாவேக அரசு இந்த இலவசம் தரேன்னு சொன்னாங்க, இதெல்லாம் தரேன்னு சொன்னாங்க, ஆனா தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் மக்கள் வந்து பெருசா கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் இந்த தமிழ்நாடுடைய நிதி நிலைமை என்ன எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, திமுக எந்த அளவுக்கு அதை மோசமா கொண்டு போய் வச்சு இந்த தாவேக அரசு கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு மக்களுக்கு புரியும். இலவசங்களுக்காக தாவேக மேல மக்கள் கோச்சிக்க மாட்டாங்க. இவங்க இந்த இலவசங்கள்லாம் மறந்துட்டு இந்த நடவடிக்கைகளை சரியா எடுத்தாவே மக்களுடைய நல்ல பேரை வாங்கிடலாம், மக்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆட்சி அமைஞ்சு ஒரு 10 நாள் வரைக்கும் தாவேக அரசு அப்படிங்கிறது அப்படியே சைலண்டா போனாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம சேகர் பாபு இருக்காரு இல்லையா, மீடியா எல்லாம் வந்து திமுக ஆட்சியில நிக்க வச்சிங்க அப்படின்னா அவரே மீடியாவிலே சொல்லுவாரு, தமிழ்நாடு அரசு என் மேல வந்து கேஸ் போட்டுருமா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு பேசக்கூடிய நபரு. அவரு மேல தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சாங்க. அது செஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கான்பிடண்டா இருந்துச்சு. சரி ஏதோ பண்ணுவாங்க போல, திமுக அமைச்சர், முன்னாள் அமைச்சர், மூத்த அமைச்சர்லாம் அந்த கிரீடத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க போல, எவனா இருந்தாலும் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் வந்தது. பட் அந்த நேரத்துல தான் என்ன நடந்தது அப்படின்னா, லஞ்ச ஒழிப்பு துறையில நம்ம அருண் ஐபிஎஸ் கொண்டாந்து போட்டாங்க. எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சாங்க. என்னங்க அருண் ஐபிஎஸ் கொண்டாந்து லஞ்ச ஒழிப்பு துறையில போட்டீங்க, லஞ்ச ஒழிப்பு துறை வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான், தாவேக கண்ட்ரோல்ல இருந்தாதான் நீங்க திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நோண்டி எடுக்க முடியும், அவரை கொண்டாந்து இந்த துறையில போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனாங்க. பட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அருண் ஐபிஎஸ் வந்து அத மாதிரி ஆள் கிடையாது. அதாவது நான் திமுகனா திமுகவுக்கே தான் வேலை செய்வேன்னு கிடையாது. எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் அதிமுகவில் இருந்தப்பயும் நல்ல பொசிஷன்ல இருந்தாரு, அதிமுக ஆட்சியில் நடந்தப்போ நல்ல பொசிஷன்ல இருந்தாரு, அதிமுகவுக்கு வேலை செஞ்சாரு. அதே மாதிரி திமுக ஆட்சியில இருந்தப்போ நல்ல பொசிஷன்ல இருந்தாரு, திமுகவுக்காக வேலை செஞ்சாரு. தாவேக ஆட்சியிலயும் நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காரு, தாவேகாவுக்காக வேலை செய்வார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதி நேரு மேல எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. என்னப்பா நேரு மேல எஃப்ஐஆர் போடுறது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னா பெரிய விஷயங்க. ஏன் அப்படின்னா ஒரு 6 மாசமா அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசை பார்த்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் மேல கடிதமா எழுதிட்டு இருந்தாங்க. இத மாதிரி இந்த நகராட்சி துறையில வந்து அது என்ன வழக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க அமலாக்கத்துறை கெஞ்சிட்டு இருந்தாங்க, இந்த நேரு மேல எஃப்ஐஆர் போடுங்க, நாங்க வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் தமிழ்நாடு அரசு, நீ எங்கேயாவது கெஞ்சி அமலாக்கத்துறை, நான் வந்து எங்க அமைச்சர் மேல வழக்கெல்லாம் போட மாட்டேன், எஃப்ஐஆர் எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துகிட்டே இருந்தாங்க. அது என்ன வழக்கு அப்படின்னா, நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட வழக்கு தான். நகராட்சி துறையில வந்து நிறைய முறைகேடு வழக்கும் இருக்கு. இதை தாண்டி வந்து அந்த அரசு வேலைக்கு வந்து நகராட்சி துறையில இருக்கக்கூடிய அரசு வேலை 2538 வேலைக்கு வந்து காசு வாங்கிட்டு ஒரு வேலையை போட்டு கொடுத்தாரு. ஒரு வேலைக்கு 10 லட்சம், ஒரு வேலைக்கு 20 லட்சம், இன்னொரு வேலைக்கு 50 லட்சம் அப்படின்னு காசு வாங்கிட்டு இவரு வேலையை போட்டு கொடுத்தாரு. அதுல மட்டுமே ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அந்த வழக்குல தான் அமலாக்கத்துறை வந்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்யுங்க, நாங்க வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்பா அமலாக்கத்துறையை டைரக்டா வந்து விசாரிக்க முடியாதா அப்படின்னா, தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். இங்க ஒரு முன்னாள் அமைச்சர், மூத்த அமைச்சர் மேலலாம் அமலாக்கத்துறை கையை வைக்கணும் அப்படின்னா, ஒண்ணு ஆல்ரெடி லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து அவங்க மேல எஃப்ஐஆர் அப்படிங்கிறத போட்டிருக்கணும். அந்த எஃப்ஐஆர் பேஸா வச்சுதான் அமலாக்கத்துறை வர முடியும். இல்ல அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதி, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கடிதம் எழுதி, அவங்க தமிழ்நாடு அரசு வந்து ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதி, ஆளுநர் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு அமைச்சர் மேல, முன்னாள் அமைச்சர் மேல அமலாக்கத்துறை டைரக்டா நடவடிக்கை எடுக்க முடியும். திமுக ஆட்சியில் அது சாத்தியமா? திமுக அரசுகிட்டே வந்து நேரு இதை மாதிரி பண்ணியிருக்காரு, நாங்க வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா ஒத்துப்பாங்களா? மாட்டாங்க. அடுத்த ஆப்ஷனா தான் டிஜிபிக்கு கடிதம் எழுதி இந்த எஃப்ஐஆர் போட சொல்லி அமலாக்கத்துறை கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அது
திமுக ஆட்சியில நடக்கல, இப்ப தாவேக ஆட்சி வந்த உடனே நடந்திருக்கு. உடனடியா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். எப்படி அமலாக்கத்துறைக்கு இந்த டாக்குமெண்ட் கிடைச்சது? அமலாக்கத்துறை தான் இந்த விஷயத்தை ஃபுல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல யாரும் பேசல. அமலாக்கத்துறை தான் இதுல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. ஆடியோ இது இருக்கு. வாட்ஸ்அப் சேட் இவ்வளவு இருக்கு. ஒரு நபருக்கு இவ்வளவு போயிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணது அப்படின்னா அமலாக்கத்துறை தான் பண்ணாங்க. அவங்க எப்படிப்பா பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அவங்களுக்கு எப்படி இங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் போச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், திமுக ஆட்சியில அவங்க ஆட்சி முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு 8-10 மாசத்துக்கு முன்னாடி நேரு, ரவிச்சந்திரன் அவங்க இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல அவங்க சொந்தக்காரங்க வீடு, அவங்க ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வேற ஒரு கேஸுக்காக ரைடு அப்படிங்கறத நடத்தினாங்க. அவங்க வந்தது வேற விஷயத்துக்காக. பட் அவங்க ரைடு நடத்துறப்போ அமலாக்கத்துறைக்கு இந்த நகராட்சி துறையில நேரு என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன ஏமாத்து வேலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டாக்குமெண்ட்லாம் அமலாக்கத்துறைக்கு கிடைச்சிருச்சு. அவங்க தேடி வந்தது வேற, கிடைச்சது வேற அப்படிங்கிறது மாதிரி கிடைச்சிருச்சு. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வச்சுதான் வித் ப்ரூஃபோட 250 பக்கத்துக்கு மேல ப்ரூஃபோட வச்சு கடிதத்தை எழுதி டிஜிபிக்கு அனுப்பிச்சு இதை நீங்க வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அது நடக்காமலே இருந்தது. பட் இப்போ அது நடந்திருக்கு. சரிப்பா, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் நேரு மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னியே, ஏன் அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை வந்து டிஜிபிக்கு கடிதம் எழுதினாங்கல்ல, அது மேல தமிழ்நாடு அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே சும்மாவே இருந்தாங்கல்ல. சோ அதுக்கு எதிரா வந்து அதிமுக தரப்புல இருந்து வழக்கறிஞர் இன்பதுரை அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அமலாக்கத்துறை ஆதாரத்தோட டிஜிபிக்கு கடிதம் எழுதுது, எஃப்ஐஆர் போட சொல்லி நேரு மேல. ஆனா இந்த தமிழ்நாடு அரசு போட மாட்டேங்குது, இந்த காவல்துறை போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அந்த பெட்டிஷனுடைய வழக்கு விசாரணை அப்படிங்கிறது அப்படியே சைலண்டா இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு, இது எல்லாமே திமுக ஆட்சியில் நடந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு சென்னை உயர்நீதிமன்றமும் சொல்றாங்க, நேரு மேல இவ்வளவு ஆதாரத்தோட அமலாக்கத்துறை அனுப்பிச்சிருக்காங்க, ஏன் இன்னும் வந்து நீங்க எஃப்ஐஆர் கூட போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றமும் கேட்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறமும் தமிழ்நாடு காவல்துறை வந்து நேரு மேல, லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து நேரு மேல எஃப்ஐஆர் அப்படிங்கறத போடல. உடனடியா இன்பதுரை திரும்ப வந்து கோர்ட்டுக்கு போறாரு. நீதிமன்ற அவமதிப்பு பண்றாங்க. நீதிமன்றமே சொல்லிடுச்சு இவ்வளவு ஆதாரம் இருக்கிறப்போ எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆனா இன்னும் தமிழ்நாடு அரசு போடாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கஷன் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இது சம்பந்தமா போயிட்டே இருந்தது. சோ அதுக்கப்புறம் தேர்தல் வந்தது, இந்த மற்ற விஷயங்கள்லாம் தேர்தல்லாம் நடந்ததுனால அந்த கேஸ் வந்து எந்த தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னா ஜூன் 23ஆம் தேதிக்கு அடுத்த ஹியரிங், இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஹியரிங் ஜூன் 23 அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதை தள்ளி வச்சிருந்தாங்க. இதுல வந்து திமுக தரப்புல இருந்து இல்லைங்க நாங்க இதனால தான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு வழக்கறிஞர் இந்த வாதங்கள் எல்லாமே நடந்தது. பட் ஃபைனலா என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஜூன் 23ஆம் தேதிக்கு அதை தள்ளி வச்சிருந்தாங்க. சோ அப்படி தள்ளி வச்சிருந்ததுனால அந்த வழக்கு சம்பந்தமான இது சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் உயர்நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கிறதுனால இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் இந்த 23ஆம் தேதி வரைக்கும் இது என்ன ஃபைனல் ஆகுதுன்னு பார்ப்போம். சோ அது வரைக்கும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து நேருக்கு மேல எதுவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கைது பண்ணிடாதீங்கப்பா, 23ஆம் தேதி வரட்டும், நாங்க அதை பேசி முடிச்சிடறோம், அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லாம உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இதுதான் நேரு மேல எஃப்ஐஆர் போட்டது, ஜூன் 5ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்ட விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, செந்தில் பாலாஜிக்கும் தாவைக்காவுக்கும் 7.5 பொருத்தம், 7.5 இல்ல 9 பொருத்தம், 20 பொருத்தம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அத மாதிரியான ஒரு பொருத்தம் இல்லையா 2 பேருக்கும். சோ அவங்க மேல அமலாக்கத்துறை வந்து ரொம்ப நாளா வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தது, அந்த ஜெயிலுக்கு போனது, அந்த கதை எல்லாமே தெரியும். ஆனா புதுசா சில விஷயங்கள்ல ஆட் பண்ணி அதுல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் திமுக ஆட்சியில அதை முடியல. பட் மே 15ஆம் தேதி இப்ப தாவேக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசுக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதுறாங்க. இத மாதிரி செந்தில் பாலாஜி மேல இது சம்பந்தமான விஷயங்கள்ல நாங்க வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறதுனால அமலாக்கத்துறை நேரடியா அவர் மேல வழக்கு பதிவு செய்ய முடியாது. அந்த மாநிலத்துடைய அரசு வந்து அதுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் வழக்கு பதிவு செய்ய முடியும். சோ அதனால கடிதம் எழுதப்பட்டது. பட் நேரடியா அதுக்கு பர்மிஷன் வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துட முடியுமா? முன்னாள் அமைச்சர், எதிர்கட்சியோட அமைச்சரா இருந்தவர், உடனே அவர் தூக்கி உள்ள போட்டுடலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அந்த உத்தரவை கொடுத்துட முடியுமா அப்படின்னா முடியாது. தமிழ்நாடு அரசு ஆளுநர் கிட்ட ஒரு பர்மிஷன் அப்படிங்கிறத வாங்கணும். ஆளுநர் வந்து ஓகே சொன்னா மட்டும்தான் தமிழ்நாடு அரசு அமலாக்கத்துறைக்கு ஓகே சொல்ல முடியும். சோ அந்த அடிப்படையில மே 15ஆம் தேதி அமலாக்கத்துறையிட்ட இருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் வருது. சோ அந்த கடிதம் இப்போ வந்து நம்ம ஆளுநர் அவர்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு.
ஆளுநர் மட்டும் ஓகே இதுல எல்லாம் போதுமான விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த ஆளுக்கு எதிரான ஆதாரங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு கையெழுத்து போட்டு ஓகே அப்படிங்கறத சொல்லிட்டாங்கன்னா தாவேக அரசு அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சில அரசு இதே திமுக அரசா இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமலாக்கத்துறை கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்ததுல கடிதம், அந்த கடிதத்தை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டுட்டு இல்ல கொளுத்திட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. பட் தாவேக அரசுக்கு செந்தில் பாலாஜி மேல ஒரு கோபம் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த லெட்டர் இங்க ஃபார்வர்ட் பண்ணி ஆளுநருக்கு கொடுத்திருக்காங்க. ஆளுநர் மட்டும் ஓகே இதுல போதுமான ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டு நீங்க வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அமலாக்கத்துறைக்கு கொடுப்பாங்க. அமலாக்கத்துறை நேரடியா நம்ம செந்தில் பாலாஜி மேல வழக்கு பதிவு அப்படிங்கிறது செய்ய முடியும். வழக்கு பதிவு செஞ்சாலே, ஏன்னா இது வந்து இப்போ ஆரம்பிச்ச வழக்கு கிடையாது, ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்த வழக்கு அப்படிங்கிறதுனால வழக்கு பதிவு செஞ்சாவே செந்தில் பாலாஜியை ஈஸியா அமலாக்கத்துறை வந்து உள்ள கொண்டு போய் உட்கார வைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ 2 அமைச்சர்கள் இப்போ வந்து ஒரு இக்கட்டான சூழல்ல தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்காங்க. இதுவே திமுக ஆட்சியா இருந்தா என்ன நடந்தாலும் எனக்கு என்ன, என் காட்டுல மழை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் உட்கார்ந்து இருப்பாங்க. பட் தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் 2 அமைச்சர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஒருவேளை இந்த ஜூன் 23ஆம் தேதி நீதிமன்றத்துல அந்த வழக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீதிமன்றம் நீங்க உங்க ப்ரொசீஜர் படி உங்க புரோட்டோகால் படி நடவடிக்கை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்படிதான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நேருவை தூக்கி உள்ள வைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னா நேரடியான ஆதாரங்கள் அமலாக்கத்துறை கையில அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. இந்த ஆளு வந்து 1000 கோடி 2000 கோடி ஊழல் செஞ்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்துக்கான ஆதாரம் இது ஒரு பக்கம் இருக்கு. அப்படின்னா செந்தில் பாலாஜி மேல இப்போ ஆளுநர் மட்டும் வழக்கு போடுறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டார் அப்படின்னாவே உடனடியா செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை தூக்கிட்டு போய் வச்சு விசாரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அமலாக்கத்துறைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்கிறது இந்த வழக்கு சம்பந்தமான விஷயம் மட்டும் கிடையாது, ஈகோ சம்பந்தமான விஷயம். கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜிக்கும் அமலாக்கத்துறைக்கும் இடையில வந்து இந்த வழக்கு சம்பந்தமான விஷயம் ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு அமலாக்கத்துறை விடுவாங்களா? கண்டிப்பா தூக்குவாங்கல்ல. சோ அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்னென்ன டெவலப்மெண்ட் இந்த வழக்குல வருது அப்படிங்கிறத நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஒரு அப்டேட்டா கொடுப்பேன். அதை தாண்டி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.